வேலவா, கந்தா, சரவணபவா. பக்தர்களின் மனக்கவலை தீர்க்கும் பழனி முருகனே, உன் திருவடியை நினைத்து இந்த நேரத்தில் வணங்குகிறோம். ஓம் சரவணபவ. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் மழை பொழியட்டும். ஆங்கில தேதி மே 22, 2026. கிழமை வெள்ளிக்கிழமை. தமிழ் ஆண்டு பராபவ வருடம். தமிழ் தேதி வைகாசி மே 22, 2026 அன்று சூரியன் உங்கள் ரிஷப ராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் வேளையிலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கடக ராசியில் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் வேளையிலும் ரிஷப ராசி மற்றும் அதன் 3 நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் என்ன நடக்கும் என்ற விரிவான பலன்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. ரிஷப ராசிக்கான பொதுவான அன்றைய பலன்கள். சந்திரன் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான மற்றும் சுறுசுறுப்பான நாளாக அமையும். மனநிலை மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். வெற்றி நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்களை இன்று உடனே செய்து முடிப்பீர்கள். ஆதரவு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். பயணங்கள் குறுகிய தூர பயணங்கள் மூலம் ஆதாயமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் தேடி வரும். எச்சரிக்கை சூரியன் ராசிக்குள் இருப்பதால் உடல் உஷ்ணம் சார்ந்த உபாதைகள் தலைவலி கண் எரிச்சல் வரலாம். போதிய அளவு தண்ணீர் குடிப்பது நல்லது. ரிஷப ராசியின் 3 நட்சத்திரங்களுக்கான தனித்துவமான பலன்கள். 1. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள். சூரியன் உங்கள் நட்சத்திரத்தின் மீதே சஞ்சரிப்பதாலும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாலும் அன்றைய நாள் அதிகாரமும் செல்வாக்கும் கூடும் நாளாக இருக்கும். பணிச்சூழல் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பொருளாதாரம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் கோபத்தை குறைத்துக் கொள்வது அவசியம். எச்சரிக்கை உங்கள் பேச்சில் சற்று வேகம் அகந்தை போல் தெரியலாம் இருக்கும் என்பதால் குடும்பத்தாரிடம் பேசும்போது நிதானம் தேவை. 2. ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரன் 3ஆம் வீட்டில் பலமாக ஆட்சி பெற்று கடகத்தில் அமர்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக இருக்கும். சுப காரியங்கள் மனதிற்கு பிடித்தமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பம் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். 3. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள். செவ்வாயின் நட்சத்திரமான உங்களுக்கு சந்திரன் 3 இல் சஞ்சரிப்பது முயற்சிகளில் அதிரடி வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பூமி சேர்க்கை கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. போட்டி எதிர்ப்புகளையும் உங்களை பிடிக்காதவர்களையும் உங்கள் சமயோசித புத்தியால் வீழ்த்துவீர்கள். ஆரோக்கியம் உடலிலும் மனதிலும் புதுத்தெம்பு பிறக்கும். அன்றைய தினத்தை வெற்றிகரமாக்க எளிய வழிபாட்டு முறை. வெள்ளிக்கிழமையான அன்று ரிஷப ராசி நாதன் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் காலையில் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் நீர் வழங்கி வழிபடுவதும் உங்களின் சுறுசுறுப்பை இரட்டிப்பாக்கும். சூரியனின் உஷ்ண பாதிப்பை குறைக்கும். கருப்பாயி ராசி பலன் நேயர்களே, இவ்வளோ நேரம் முழுசா பார்த்த உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்க ராசி என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த ராசிக்காரர்கள் அதிகமா இந்த வீடியோ பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க குடும்பம் நண்பர்கள் உறவினர்களுக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல தகவல் ஒருவரோட வாழ்க்கையையே மாத்திடும். இன்னும் தினமும் இப்படிப்பட்ட துல்லியமான ராசி பலன் கிரக பேர்ச்சி பலன் நட்சத்திர ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் பார்க்க இப்போதே கருப்பாய் ராசி பலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு பெரிய உற்சாகம். மீண்டும் ஒரு புதிய ராசி பலனோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.